உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த அவசர செயற்குழு கூட்டம் இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த மறுசீராய்வு நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக கூட்டப்பட்டது. இந்த சார் என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் சீராய்வு பணி என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, சட்டவிரோதமானது என்று இந்த செயற்குழு கருதுகிறது. காரணம், அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவின்படி தேர்தல் ஆணையத்திற்கு வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய அதிகாரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர இருக்கின்ற வாழுகின்ற வாக்காளர்களை நீக்குவதற்கான எந்த அதிகாரமும் அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவு தரவில்லை. இன்னொன்று, புறவாசல் வழியாக தேர்தல் ஆணையத்தின் வழியாக குடியுரிமையை, அதாவது சிஏஏவை மறைமுகமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில தேர்தல் ஆணையம் இறங்கி இருக்கின்றது. குடியுரிமை தொடர்பாக தனி சட்டம் இருக்கின்றது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் புதிதாக ஒரு வாக்காளரை சேர்க்கும் போது அவர் இந்திய குடிமகனா என்பதை அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கின்றதை தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய குடியுரிமையை பார்ப்பதற்கு அதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்பது, இதுல சிறப்பு என்ற ஒரு பதத்தை சேர்த்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தீவிர வாக்காளர் சீராய்வு நடவடிக்கைகளை கடந்த காலங்களிலே நடத்தி இருக்கிறது. 2002 நடத்தியது 197 தொகுதிகளுக்கு. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எஞ்சிய தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் இந்த வாக்காளர் சீராய்வு நடைபெற்றது. அப்போது கூட இந்த குடியுரிமையை பற்றி எந்த கேள்வியும் எழுப்பப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர், அந்த பிஎல்ஓ என்று சொல்றாங்கல்ல, அவர்கள்தான் அந்த படிவத்தை நிரப்புவார்களே தவிர வாக்காளர்களே இந்த படிவத்தை நிரப்ப வேண்டும் என்பது ஒரு புதிய நடைமுறை. அதனாலதான் இந்த சிறப்புங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. இந்த சிறப்பு வாக்காளர் சீராய்வு என்பதற்கு சட்டத்தில் எந்த விதமான வழியும் இல்லை. எனவே இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணையில தேர்தல் ஆணையத்திற்கு பதில் சொல்வதற்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்வை தரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தவறை உணர்ந்து சட்டவிரோதமான, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த மறு ஆய்வு பணிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அந்த தினத்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் தோளில் கருப்பு துண்டை அணிந்து கையில் கருப்பு கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் பாபரி மஸ்ஜித் சட்டவிரோதமாக இடிக்கப்பட்ட அந்த தினத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களையும் அதே போல அடக்கத்தலங்களையும் அபகரிப்பதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த சட்டம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 1991 இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்
ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 அது முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறவிருக்கிறது. ஒரே ஒரு ஒற்றை தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் இப்போது அந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறது. சென்னையில் சில இடங்கள்ல வாக்காளருக்கு 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பல மாவட்டங்களில் இன்றைக்கு எங்கள் நிர்வாகிகள் ஒரு வாக்காளருக்கு 2 படிவம் கொடுக்க வேண்டும். 2ஐயும் அந்த வாக்காளர் நிரப்ப வேண்டும். அதுல ஒன்றுல அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் இந்த படிவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் கையொப்பமிட்டு அந்த வாக்காளர்கிட்ட கொடுக்கணும். ஆனா பல மாவட்டங்கள்ல ஒரே ஒரு படிவத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சரியான நடவடிக்கையா இல்லை. இந்த பணிகளை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மாவட்டத்திலிருந்து கிளை வரைக்கும் எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு போகாமல் அனைவருக்கும் படிவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் சரியாக அதை நிரப்பி கொடுப்பதற்கான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை, ஒரு அறிவுறுத்தலை இந்த தலைமை செயற்குழுவில் கொடுத்திருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் பயிற்சி கொடுக்கிறாங்களாம். இது தேர்தல் ஆணையத்தினுடைய அவசர கோல நடவடிக்கையை காட்டுது. 1 மாதத்திற்குள்ள இந்த படிவத்தை பெற வேண்டும். அடுத்த சில நாட்களுக்குள்ள அது ஒரு பரிசீலனை செய்யப்படும். உடனே ஜனவரியில இறுதி பட்டியல் வழங்கப்படும் என்று சொல்வதெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை. அதான் நான் சொல்றேன், கடந்த காலங்கள்ல இந்த ஸ்பெஷல்ங்கிற வார்த்தையும் கிடையாது. கடந்த காலங்கள்ல இந்த சிறப்பு, அதாவது தீவிர வாக்காளர் சீராய்வு நடக்கும்போது ஒரு கணிசமான காலம் கொடுக்கப்பட்டு அவகாசம் வழங்கப்பட்டு அந்த பணி நடைபெற்றது. அவசர கோலத்துல இதை செய்கிறார்கள். ஏற்கனவே பீகார்ல முறைகேடாக எஸ்ஐஆரை நடத்தி நேற்று கருத்து கணிப்புகள்ல பீகார்ல பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கிறது. ஆக்சுவல் ரிசல்ட் என்னவாக போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா பீகார்ல இந்த எஸ்ஐஆர்ல பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அது போன்ற ஒரு மோசடியை நடத்துவதற்கு அவர்கள் முனைகிறார்கள். இதுல அனைத்து அரசியல் கட்சிகளும் விழிப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு வாக்காளர் 1 ஓட்டு தான் இருக்கு, 3 ஓட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல அவர்கள் பேர் இருந்தால் அது நீக்கப்பட வேண்டும். அதை நம்ம ஆட்சேபிக்கல. ஆனா அதே தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் அவர் வீடு மாறி சென்று விட்டார்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் திரும்ப வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்காக வேண்டி ஒரு கம்பர்சம் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மிகவும் குழப்பமான சிக்கலான ஒரு முறைமையெல்லாம் இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பள்ளிவாசல்கள், அடக்கத்தலங்கள், அதே போல தேவாலயங்கள் இவற்றை கட்டுவதற்கு எந்த விதமான முட்டுக்கட்டைகளும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், அதே போல பிற வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கு உரிய முறையில் ஆட்சியர்களுக்கு இந்த அரசு அறிவுறுத்தி இது போன்ற சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேட்கறதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. இப்போ தேர்தலில் இன்றைய நிலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில நாங்கள் இடம்பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில தேர்தல் ரீதியான மக்களை இந்த அரசின் திட்டங்களை கொண்டு செல்வதற்கும் அரசின் திட்டங்களை பெற்று தருவதற்கும் உரிய நடவடிக்கைகளை, உரிய முயற்சிகளை எங்களுடைய தொண்டர்கள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அவருடைய கற்பனையான சிந்தனை. திமுகவை நேற்றைய விசாரணையில உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிந்தனை செஞ்சிருக்காங்க. அதிமுக ஒரு பாஜகவுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி என்ற எங்களை போன்றவர்களுடைய விமர்சனங்களை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தான் எஸ்ஐஆர் தொடர்பான அந்த குறுக்கீட்டு மனுவினுடைய அதிமுகவினுடைய நிலைப்பாடு காட்டுகிறது. இன்றைக்கு பல மக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய, பல தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் என்பதை புரிந்து கொண்டும் கூட
பாஜகவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக செயல்படுவது என்பது எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்க மாட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாஜகவுக்கு எந்த வகையிலும் அவர்களுடைய மனதை நோவினை செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையிலையும் இறங்கக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல முடிவு எடுத்திருக்காங்க, அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி.